Dear students, today's our maths class. We are going to continue exercise 2.2. Okay, this is our chapter 2, Introduction to Algebra. We are going to continue exercise 2.2. Now our fill in the blanks. Okay, here 5 questions are there. I explain one by one. Listen students. First question, the algebraic statement of f decreased by 5 is dash. So our answer solution is second page. Look at the second page students. Solution is f minus 5. எப்படி அந்த ஆன்சர் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எஃப் டிக்ரீஸ்டு பை 5 எஃப் அப்படின்றது 5ல் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் மீன்ஸ் வாட்? மைனஸ். டிக்ரீஸ் ஆகுதுன்னா கம்மியாகுதுன்னு அர்த்தம், மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது எஃப் மைனஸ் 5. Answer is f minus 5. Next, second question. The algebraic statement of s divided by 5 is dash. So, s வந்து 5 கூட divide ஆகுது. So, now our solution s by 5. Okay, divided means நம்ம ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம், அப்படி இல்லைனா எஸ் டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு 5 எழுதலாம். ஸோ எஸ் பை 5. ஓகே, நவ் அவர் தேர்ட் கொஷின். த வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2m மைனஸ் 10 இஸ் டேஷ். ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் 2m மைனஸ் 10 அப்படின்ற அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்போ வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். ஸோ எப்படின்னா தேர்ட் ஆன்சர், லுக் அட் திஸ் தேர்ட் ஆன்சர். தட் மீன்ஸ் சொல்யூஷனில் தேர்ட் ஆன்சர் பாருங்கள். 10 லெஸ் தென் 2 டைம்ஸ் எம் அப்படின்னு எழுதலாம். 10 வந்து ஏன் எங்கே லெஸ் தென் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா அது மைனஸ், டிக்ரீஸ் போடலாம், சப்ராக்ஷன் போடலாம், லெஸ் தென் போடலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ அப்போது 10 வந்து 2 டைம்ஸ் எம், 2mனா 2 டைம்ஸ் எம்னு அர்த்தம். ஸோ 10 லெஸ் தென் 2 டைம்ஸ் எம். ஓகே, ஸோ நவ் அவர் ஃபோர்த் கொஷின். இஃப் ஏஸ் ஏஜ் இஸ் n years now. ஏ அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று. ஏயோடைய ஏஜ் வந்து n years old. அவங்களுடைய ஏஜ் வந்து n years சொல்லிட்டாங்க. 7 years ago ஏஸ் ஏஜ் வாஸ் டேஷ். ஸோ அப்போ என்னவா இருக்கும்? n மைனஸ் 7. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம், ராதா என்ற கேர்ளுடைய ஏஜ் பார்த்தோம். அண்ட் தென் 4 years ago அவளுக்கு ஏஜ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அதே போல தான் இங்கே பேர் கொடுக்காம ஏ அப்படின்னு ஜென்ரலான ஒரு காமனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏஜ் வந்து n years now. n years இப்போ அவங்க 7 years ஆகும்னா 7 yearsக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா இப்போ n மைனஸ் 7 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, நம்ம வர ஆன்சர் n மைனஸ் 7. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இஃப் p minus 5 gives 12, then p is dash. p minus 5 அப்படின்றது வந்து நம்மளுக்கு 12 கொடுக்குது. ஸோ நம்மளுடைய சொல்யூஷனில் பாருங்கள், ஃபிஃப்த்து ஆன்சர் பாருங்கள், 17 கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு இன்ட்டில் பாருங்கள், n மைனஸ் 5 ஈக்குவல் டு 12. ஸோ அங்கே பீக் பதிலாக நம்ம இங்கே என்னன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, அப்போ n மைனஸ் 5 ஈக்குவல் டு 12. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? n அங்கேயே வச்சுட்டு மைனஸ் 5 மட்டும் ஆப்போசிட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் 5ஆக மாறிடும். ஸோ 12யும் 5யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 17 என்ற ஆன்சர் வரும். அப்போ அங்கே வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 17. நம்ம அங்கே பி கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல அப்படின்னா நம்ம யோசிக்க வேணாம். எந்த வேரியபிள் கொடுத்தாலும் எல்லாம் ஈக்குவல் தான், ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். 10 more to 3 times c is 3c plus 13. ஸோ நம்ம இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். 10 more to 3 times c. அப்போ 3 times c கூட 10 more, அப்போ ப்ளஸ் 10 வரணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, செகண்ட் கொஷின். இஃப் த காஸ்ட் ஆஃப் 10 ரைஸ் பேக்ஸ் இஸ் ருபீஸ் t. 10 ரைஸ் பேக்னா அரிசி பையோடைய விலை வந்து t. ஸோ அது டீனா எவ்வளோ ருபீஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, தென் த காஸ்ட் ஆஃப் 1 ரைஸ் பேக் இஸ் ருபீஸ் t by 10. எஸ், நம்ம என்ன பண்ணுவோம்? 10 பேக்கோடைய ரேட் கொடுத்துட்டு ஒரே ஒரு பேக்கோடைய ரேட் கேட்டாங்கன்னா டிவிஷன் தான் பண்ணுவோம். அப்போ t by 10ன்றது கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். த ஸ்டேட்மெண்ட்ஸ் x divided by 3 and 3 divided by x are the same.
அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் டிவைடட் பை த்ரீனாலும் இல்லை 3 டிவைடட் பை எக்ஸ்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, தட் இஸ் ஃபால்ஸ். டிவிஷனில் 3 டிவைட் பை 4க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிவைட் பை 4 டிவைட் பை 3ன்றது ஈக்குவலாக இருக்காது. மல்டிபிள் அடிஷனில் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, பட் ஆனால் டிவிஷனில் தட் இஸ் ராங். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, fourth one, the product of q and 20 is 20q. எஸ், கரெக்ட். ப்ராடக்ட்னா என்னது? மல்டிபிள். ஸோ நம்பரையும் வேரியபிளையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 20 இன்டூ கியூ 20q அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். 7 less to 7 times y is 7 minus 7y. 7 less to 7 times y. 7 less 7 நம்பர் வரணும், மைனஸ் சிம்பிள் இருக்கணும். 7 times yனா 7yன்னு இருக்கணும். ஸோ அங்கே அதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. எல்லாமே இருக்கு, பட் மாத்தி இருக்கு. 7y மைனஸ் 7ன்னு வரணும் அங்க, பட் அங்க 7 மைனஸ் 7yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நவ் அவர் தேர்ட் கொஸ்டின். Express the following variable statement to algebraic statement. இப்போ variable statementல இருந்து algebraic statementக்கு நம்ம மாத்த போறோம். First question, t is added to 100. ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? டீன்ற வேரியபிள் வரணும், ஆடட்னா ப்ளஸ் சிம்பிள் வரணும். எது கூட ஆட் ஆகுது? 100 கூட ஆட் ஆகுது. ஸோ அவர் சொல்யூஷன் t plus 100. Clear students? Next second question, 4 times q. So 4 times நாவே நான் என்ன சொல்லிருக்கேன்? மல்டிபிள் சிம்பிள் வரணும். டைம்ஸ் நாவே என்ன சொல்லிருக்கேன்? மல்டிபிள் சிம்பிள் வரணும். So 4 into q 4q. So our solution 4q. கரெக்டா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 8 is reduced by y. reduced means மைனஸ். reducedனா கம்மி ஆகுது, டிக்ரீஸ், ரெடியூஸ் இதெல்லாம் வந்து ஒன்று தான். ஸோ கம்மி ஆகுது, மைனஸ். ஸோ 8 is reduced by y. ஸோ அவர் ஆன்சர் 8 minus y. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். 56 added to 2 times x. 56 அப்படின்ற நம்பர் இருக்கணும், ஆடட்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும், 2 times xனா 2xன்னு இருக்கணும். பாருங்க, 2x plus 56. ஓகே, ஸோ நவ் ஃபிஃப்த் ஒன், 4 less to 9 times of y. ஸோ 9 times 9y அப்படின்றது இருக்கணும். என்னவாகுது? லெஸ் டூனா மைனஸ் சிம்பிள் இருக்கணும், 4. பட் இது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 9 times y ஃபர்ஸ்ட் எழுதிடணும், -4 அதுக்கப்புறம் எழுதணும். ஓகே, ஸோ 9y minus 4. திஸ் இஸ் அவர் ஆன்சர். கிளியர்மா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். Express the following algebraic statement to variable statement. இப்போ என்ன பண்ண போறோம்? தேர்ட் கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் algebraic expression வந்து வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றி எழுத போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் டிவைடட் 3. எக்ஸ் டிவைடட் 3 நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? ஸோ பாருங்க, சொல்யூஷனில் எக்ஸ் அப்படியே வேர்டில் எழுதணும். இப்போ நம்ம நம்பர் கொடுத்துட்டு நம்பர் நேம் கொடுத்துட்டு நம்பர் எழுதுறோம்ல, அதே மெத்தட் தான் இதுவும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் டிவைடட் பை 3 அப்படியே வேர்டில் எழுதணும். எக்ஸ் போட்டுடணும், டிவைடட் ஸ்பெல்லிங் எழுதி பை 3 போட்டுடணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 5n minus 2. இது எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம்? 12 less 2. ஸோ 12 வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, அப்புறமா நம்பரும் வேரியபிளும் இருக்கிற டேர்மை செகண்டாக எழுதிக்கோங்க, லெஸ் மைனஸில் மட்டும். ஓகே, 12 less to 5 times n. Okay, next third one, 11 plus 10x. So 11 வந்து எது கூட ஆட் ஆகுது? 10x. 10xனா 10 time xன்னு அர்த்தம். ஸோ நம்பரும் வேரியபிளும் வருதுன்னா அதை நீங்கள் டைம்ஸ் போட்டு எழுதணும். ஓகே, ஸோ 11 added to 10 times x. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், 70s. ஸோ எப்படி எழுதலாம்? 70 times x. ஓகே, அங்கே எக்ஸ்ன்னு இருக்கலாம், எஸ்ன்னு இருக்கலாம், சி எந்த வேரியபிள் வேணாலும் இருக்கலாம். எது கொடுத்தாலும் 70 times எஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் அவர் ஃபிஃப்த் கொஸ்டின். The teacher asked two students to write the algebraic statement for the variable statement. அதாவது டீச்சர் வந்து 2 ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ்கர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரைட் த algebraic statement ஃபார் த வேரியபிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, algebraic ஸ்டேட்மெண்ட் வந்து எதுலேருந்து? வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா 8 more than a number. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்கிறாங்க.
ஓகே ஆன் த போர்டில் எழுத சொல்கிறாங்க. யார் யாரை எழுத சொல்கிறாங்கன்னா வெற்றி ரோட், வெற்றி மாறன் அவங்க 2 பேரையும் எழுத சொல்கிறாங்க. வெற்றின்றவங்க பாருங்க எப்படி எழுதுறாங்கன்னா 8 + எக்ஸ்ன்னு எழுதுறாங்க. பட் மாறன் வந்து எப்படி எழுதுறாங்கன்னா 8x எழுதுறாங்க. ஹூ கேவ் த கரெக்ட் ஆன்சர்? இதில் யார் 2 பேர்ல யார் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றது தான் கொஷின். ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து 2 ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். எதுக்குன்னா 8 மோர் தென் எ நம்பர், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வெற்றின்றவங்க 8 + எக்ஸ்ன்னு எழுதுறாங்க. மாறன்றவங்க 8xன்னு எழுதுறாங்க. இந்த 2 பேர்ல யார் எழுதுந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, so now our solution, let the number be x. அவங்க பாருங்க 8 more than a number கொடுத்துருக்காங்க. a நம்பர்னா எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். x, y, z, abcல இருந்து இனி எது வேணாலும் a to zல இருந்து நீங்கள் எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ let the number be xன்னு நம்ம எடுத்துக்கிறோம். 8 more than, more than என்ன அர்த்தம், அதிகமாகுது. மோர்னா அதிகமாகுது, அப்போ ப்ளஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ இங்கே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம், 8 + எக்ஸ்ன்னு தான் எழுதுவோம். ஓகே, அப்போ வெற்றி கேவ் த கரெக்ட் ஆன்சர் ஆஸ் 8 + எக்ஸ். அப்போ மாறனுடைய ஆன்சர் தப்பு, வெற்றியோடைய ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, மோர் தென்னா ஆட் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட் அவர் 6th கொஷின். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் நம்மளுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், கவனிங்க. இஃப் n டேக்ஸ் த வேல்யூ 3 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x + 10. x அப்படின்ற நம்பர் 3ன்ற வேல்யூவை இருக்கு. அதாவது என்னுடைய வேல்யூ, சாரி எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், என்னுடைய வேல்யூ 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுமா, n + 10 அப்போ என்னவா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சொல்யூஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, கிவன் n = 3. ஏன் n = 3? பிகாஸ் நம்மளுக்கு கொஷின்லேயே n வேல்யூ வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ n = 3. அப்போ n + 10 வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ தென் n + 10 n இருக்கிற இடத்துல 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அங்கே ஒரு கர்வ் லைன் போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ n-க்கு பதிலாக அங்கே 3ன்னு போட்டுக்கணும், பிகாஸ் நம்மளுடைய கொஷின். ஓகே, ஸோ n + 10, அப்போ 3 + 10 நம்மளுக்கு என்னவா இருக்கும், 13. ஸோ நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ n + 10 வேல்யூ 13. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். இஃப் g is equal to 300, இங்க g உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. So what is the value of g - 1 and g + 1? So second solution அப்படியே 8th பேஜ்ல பாருங்க. given g = 300. So given அங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். So given g = 300. So நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், g - 1 என்ன வரும், g + 1 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ g - 1, இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல n-க்கு பதிலாக 3 போட்டுமோ அதே போல இங்க g-க்கு பதிலாக நம்ம 300 போட போறோம். ஸோ அப்போ g - 1 = 300 - 1. 300ல ஒன்னே ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 299. ஓகே, g + 1னா 300 கூட 1 ஆட் பண்ணும். ஸோ அப்போ 1 ஆட் பண்ணுனா 301. So now we get the answer is g - 1 = 299, g + 1 = 301. Okay, now our third question and solution பார்ப்போமா. third question என்னவா இருக்கு, what is the value of s? What is the value of s? s-ன்னு கேட்டாங்க. அப்போ s உடைய வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if 2s = 6 gives 30. 2x - 6 givesனா equal to போட்டுக்கணும். ஓகே, equal gives 30. 2x - 6 = 30. நம்மளுடைய 8th பேஜில் இருக்க சொல்யூஷனை பாருங்க. தேர்ட் சொல்யூஷன், given 2s - 6 = 30. அங்கே gives தான் ஈக்குவல்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா 2s அப்படியே வச்சுக்கோங்க, -6 ஆப்போசிட் கொண்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போசிட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஆப்போசிட் நான் இங்கே ரெட் கலர்ல சம்திங் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை கவனிங்க. ஆப்போசிட்னா நம்மளுக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ளஸ் சைன் வந்து லெஃப்ட்ல இருக்குன்னா ரைட் சைட் போகும்போது அது மைனஸ் ஆகிடும். அதே ஆப்போசிட்டா மைனஸ் வந்து ரைட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். அதே போல தான் மல்டிபிள் டிவிஷனாக மாறும், டிவிஷன் மல்டிபிளாக மாறும். ஓகே, ஆப்போசிட்ஸ்னா ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், மல்டிபிள்னா டிவிஷன் ஆகும், டிவிஷன்னா மல்டிபிள் ஆகும். ஆப்போசிட் போகும்போது அப்படியே அதோட சைன் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு போகலாம். நம்மளுடைய தேர்டோடைய ஆன்சர் 6 வந்து ஆப்போசிட் போகுது. 6 வந்து எப்படி இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல ஒரு அரை மார்க் கொடுத்துருக்கல, -6 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க 2s அப்படியே இருக்கு, ஈக்குவல் 30யும் அப்படியே இருக்கு. அது ரெண்டுத்தையுமே நீங்க பிரிங் டவுன் பண்ணி அப்படியே எழுதிக்கணும். -6 மட்டும் ஆப்போசிட் போகும்போது +6 மாறிடுச்சு. கரெக்டா? அடுத்த ஸ்டெப் 2s ஈக்குவல் டு 30 + 6 36. ஓகே, இங்க பாரு இன்னொரு அரை மார்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2s அப்படின்னா என்னது, 2 டைம்ஸ் s, 2 டைம்ஸ்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஸோ அது ஆப்போசிட் போகும்போது என்னவாகும், மல்டிபிள் பாருங்க, ஆப்போசிட் போகும்போது டிவிஷனா மாறும். அப்போ டினாமினேட்டர்ல வந்துடும். அப்போ s மட்டும் அப்படியே வச்சுட்டு 36/2ன்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் நமக்கு 2 டேபிள் நல்லாவே தெரியும். 2 டேபிள்ல 36 எத்தனை டைம்ஸ் வரும், எஸ் 18 டைம்ஸ் வரும். அப்போ s வேல்யூ இஸ் 18. ஸோ நம்ம தேர்ட் ஒன்ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் s அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வேல்யூ வந்து 18ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ இந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணி k உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபார் விச் k/3 gives 5. ஸோ அங்கே கேக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு 5ன்ற ஆன்சர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்களா, கே வேல்யூ வந்து 3, 6, 9, 12, 15, 18 இருக்கு. கீழே k/3 ஈக்குவல் டு 1, 2 மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்தாங்க. அந்த ரெட்ல எழுதியிருக்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிச்சு அங்கே எழுதியிருக்கோம். ஓகே, சொல்யூஷன்ல பாருங்க, k/3. ஃபர்ஸ்ட் கேக்கு நம்ம 3 ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிற 3ன்ற வேல்யூ, கேக்கு 3 அப்படின்ற வேல்யூ கொடுத்துறோம். டினாமினேட்டர்ல இருக்கிற 3 as it is அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ 3 டேபிள்ல 3 எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம் வரும். அப்போ ஆன்சர் இஸ் 1. அந்த வேல்யூ எப்படி வந்தது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதே k/3ல நம்ம கேக்கு பதிலாக 6/6 அப்படின்ற வேல்யூ கொடுக்கும்போது டினாமினேட்டர்ல இருக்க 3 எதுவுமே மாறாது, எல்லாத்துலயும் அதே தான் வரும். கே வேல்யூ மட்டும் மாறிட்டே வரும். அப்போ 6/3, 3 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். அப்போ அந்த டேபிள் காலத்துல 2ன்னு போட்டிருக்கேன்னா, இங்க ஆன்சர் முடிச்சோடனே அந்த டேபிள் காலத்தையும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆரமாக அப்படியே லாங்கா வருது பார்த்தீங்களா, 9/3. ஸோ கேக்கு இப்போ 9 அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம்னா 3 டேபிள்ல 9 3 டைம்ஸ் வரும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம ரெட்ல 3 கொடுத்துருக்கோன்னா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அதோடைய கண்டினியூ வந்து பக்கத்துல இருக்கு பாருங்க, k/3 ஈக்குவல் டு 9க்கு அப்புறம் 12ன்ற வேல்யூ கொடுக்கும்போது 3 டேபிள்ல 12 4 டைம்ஸ் வரும். அப்போ அது அந்த 4 எடுத்து அந்த டேபிள் காலத்துல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 12க்கு அப்புறம் 15ன்ற வேல்யூ கேக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு 3 டேபிள்ல 15 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதி ஆன்சர் எடுத்து அந்த டேபிள் காலத்தில் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் k ஈக்குவல் டு 18 அப்படின்ற வேல்யூ கொடுக்கும்போது 3 டேபிள்ல 18 6 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம டேபிள் காலத்தில் எழுதிடணும். இன்னொரு வேல்யூ நான் கேட்குறாங்க, கேக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 5ன்ற வேல்யூ கிடைக்கும். கேக்கு 15, நான் ஒரு ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேன்னா, ஸோ கேக்கு 15ன்ற வேல்யூ கொடுத்தாதான் 5ன்ற ஆன்சர் வரும். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, ரெட் பாக்ஸும் ஒரு ஓவல் ஷேப்பும், அதுதான். ஸோ அப்போ த வேல்யூ ஆஃப் கே இஸ் 15. ஓகே, டேபிளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கேயோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் இதில் ஒரே 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை கவனிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த வேல்யூ ஆஃப் y இஸ், நம்ம வேல்யூ y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். y + 7 = 13. ஓகே, ஸோ இப்போ நம்ம கீழே சைடில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். a y = 5, b y = 6, c y = 7, c y = 8. நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான், y = 6. எப்படி இந்த வேல்யூ வந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ப்ளூ கலரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை கவனிங்க. y + 7 = 13ன்றத கொஷினில் இருக்கிறது. நம்ம y வேல்யூ மட்டும் தானே தேவை. ஸோ y as it is அப்படியே வச்சுக்கோங்க. 13ம் அப்படியே இருக்கும். 7 வந்து ஆப்போசிட் போச்சுன்னா, இப்போதான் ஆப்போசிட்னா என்னன்னு சொன்னேன், +7 வந்து ஆப்போசிட் போச்சுன்னா என்னவா மாறும், -7. +7 ஆப்போசிட் போச்சுன்னா -7. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் நம்பர் மாறாது, சைன் மட்டும் மாறும். ஓகே, அப்போ மைனஸ் ஆயிடும். ஸோ 13ல 7 சப்ட்ராக்ட் பண்ணா 6, y-ஓட வேல்யூ 6. Okay, next is second question. 6 less to n gives 8 is represent as 6 less 2 அப்படின்னா நாகும் 6 minus n அப்படி எழுதுவோம் இல்ல, n minus 6 gives நா equal to போட்டுடணும் 8.
Okay, so now our options n minus 6 equal to 8, B 6 minus n equal to 8, C 8 minus n equal to 6, D n minus 8 equal to 6. So our answer A option தான் n minus 6 equal to 8. So less 2. nல இருந்து 6 subtract ஆகுது. subtract ஆச்சுன்னா gives equal to. givesனா equal to. So 8. 8 கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். So our answer is A. A option தான். Okay. Next இது last objective type of question. Third one. The value of C. C உடைய value find பண்ண போறோம். For which 3C by 4 gives 18 is. 3C gives 3C னா 3 times C by 4. இங்க மல்டிபிளும் இருக்கு டிவிஷனும் இருக்கு. gives னா equal to 8 கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப C உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? ஆப்ஷன் A 15, ஆப்ஷன் B C equal to 21, ஆப்ஷன் C C equal to 24, ஆப்ஷன் D C equal to 27. Our answer option C is equal to 24. How is this possible? So கவனிங்க 3C பக்கத்துல நான் உங்களுக்கு ரெட்ல ஒரு ரஃப் காலம் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன்ல அதை பாருங்க 3C by 4 equal to 18. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 4 ஆப்போசிட் கொண்டு வர போறோம். 4 டினாமினேட்டர்ல இருக்குன்னா டிவிஷன் மீனிங். ஸோ டிவிஷன் ஆப்போசிட் போச்சுன்னா என்னவாகும்? ஞாபகப்படுத்தி பாருங்க. எஸ் மல்டிபிளா மாறும். அப்ப 3C equal to 18 into 4. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 18ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணல. அதை as it is அப்படியே பிரிங் டவுன் பண்ணிக்கலாம். 3 இருக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைடு நம்மளுக்கு 3 இருக்குல்ல 3Z இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க 3யை மட்டும் ஆப்போசிட் கொண்டு வர போறோம். ஸோ 3ன்றது 3 times C மல்டிபிள் இருக்கு. ஸோ ஆப்போசிட் வரும்போது டிவிஷன்ல போயிடும். டினாமினேட்டர்ல எழுத போறோம். அப்ப C மட்டும் as it is அப்படியே வச்சுட்டு 18 into 4 by 3. இப்போ 3 டேபிள்ல 4ஐ கேன்சல் பண்ண முடியாது. 3 டேபிள்ல 18 கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 3 1s 3 3 6 3 டேபிள்ல 18 எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். அப்ப C equal to நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க நம்பர் என்ன? 6உம் 4உம். ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். பிகாஸ் மேல மல்டிபிள் சிம்பிள் இருக்கு. அப்ப 6 4s 24. கிளியரா புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஒரு ரீகால் பண்ணிடலாம். நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம இந்த எக்ஸசைஸ் 2.2ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? fill in the blanks பார்த்தோம். fill in the blanks எத்தனை பார்த்தோம்? நம்ம ஒரு 5 fill in the blanks பார்த்தோம். கரெக்டா? and then true or false ஒரு 5 பார்த்தோம். ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்ல பார்த்து அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஒரு 5th கொஸ்டின் வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி பார்த்தோம். ஸோ 2 ஸ்டூடெண்ட் வந்து யார் கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம 6th ஆன்சர் த ஃபாலோயிங்ல ஒரு 3 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். அதில் n வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது, g வேல்யூ அண்ட் தென் s வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் 7th ஒன் ஒரு டேபிள் காலம் k வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க கரெக்டா எழுதி வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.